சைகா ஆண்டலோப் இது மத்திய ஆசியாவின் வறண்ட மற்றும் அரை வறண்ட புல்வெளிகள், பாலைவனங்கள் மற்றும் புல்வெளிப் பகுதிகளில் வாழ்கின்ற மிருகங்கள். இவற்றின் வரம்பில் வரலாற்று ரீதியாக கஜகஸ்தான், மங்கோலியா, ரஷ்யா, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் மற்றும் உக்ரைன் போன்ற நாடுகள் அடங்கும். சைகா ஆண்டலோப் அதன் தனித்துவமான தோற்றத்திற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. முதன்மையாக அதன் பெரிய மூக்கின் காரணமாக இது ஒரு தனித்துவமான பரிணாம தழுவல் மற்றும் பிற ஆண்டலோப் இனங்களிலிருந்து வேறுபடுத்தும் முக்கிய அம்சமாகும். சைகா மிருகத்தின் மிக முக்கியமான அம்சம் அதன் புரோபோசிஸ் போன்ற பெரிய மூக்கு ஆகும். இந்த மூக்கு அதன் வாழ்விடத்தின் வறண்ட மற்றும் தூசி நிறைந்த சூழ்நிலைகளில் காற்றிலிருந்து தூசியை வடிகட்ட உதவுகிறது. கூடுதலாக, சைகா ஆண்டலோப் விலங்குகளின் உடல் வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதிலும் அதன் மூக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. சைகா மிருகம் நடுத்தர அளவிலான தாவருண்ணிகள், பல்வேறு புற்கள், மூலிகைகள் மற்றும் புதர்களை உண்ணும். பொதுவாக 26 முதல் 69 கிலோகிராம் வரை எடையுள்ளதாக இருக்கும். சைகா ஆண்டலோப் கடுமையான குளிரை தாங்கும் திறன் கொண்டது. சைகா மிருகங்கள் இடம்பெயர்வு மற்றும் இனப்பெருக்க காலங்களில் பெரிய மந்தைகளை உருவாக்குவதாக அறியப்படுகிறது. அவை பொதுவாக நாடோடிகளாக உள்ளன. உணவு மற்றும் பொருத்தமான இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை தேடி அதிக தூரம் நகரும். சைகா ஆண்டலோப் மிருகங்களின் கொம்புகள் பாரம்பரிய சீன மருத்துவத்தில் அதிக மதிப்புள்ள ஒன்று. கொம்புகளுக்காக சைகா ஆண்டலோப் விலங்கு மிக பெரிய அளவில் வேட்டையாடப்படுகின்றது. விவசாயம் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற மனித நடவடிக்கைகளால் சைகா ஆண்டலோப் விலங்குகள் தங்களது வாழ்விடங்களை மிக பெரிய அளவில் இழந்துள்ளன. இதன் காரணமாக சைகா ஆண்டலோப் விலங்குகளின் எண்ணிக்கை கணிசமான அளவில் குறைந்துள்ளது. சைகா மிருகங்கள் உயிர் வாழ்வதற்கான பாதுகாப்பு முயற்சிகள் மிகவும் முக்கியம். இந்த முயற்சிகளில் வேட்டையாடுதல் எதிர்ப்பு நடவடிக்கைகள், வாழ்விட பாதுகாப்பு மற்றும் இனப்பெருக்கத் திட்டங்கள் ஆகியவை அடங்கும். முடிவாக, சைகா மிருகம் ஒரு தனித்துவமான மிருகம் மற்றும் எதிர்காலத்தில் மிகவும் வேகமாக அழிந்து வரும் உயிரினங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட அதிக வாய்ப்புள்ளது. இது அதன் தனித்துவமான மூக்கால் வகைப்படுத்தப்படுகிறது மற்றும் மத்திய ஆசியாவின் கடுமையான மற்றும் வறண்ட நிலப்பரப்புகளில் வாழும் திறன் கொண்டது. இந்த இனம் அதன் இயற்கையான வாழ்விடத்தில் தொடர்ந்து செழித்து வளர்வதை உறுதி செய்வதற்கு பாதுகாப்பு முயற்சிகள் முக்கியமானவை மற்றும் அது கடமை.